பொதுவாக எல்லா ரூஃப் ஸ்லாப்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட மெயின் ராடை வந்து இந்த மாதிரி நம்ம கிராங்க் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது எல்லா ரூஃப் ஸ்லாப்லையுமே இருக்கும். ஆனால் இது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதை பற்றி தான் அந்த டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல் விஷயமா, ரூஃப் ஸ்லாபும் சரி பீமும் சரி அதனுடைய லோடை கடத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப சேமாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் அதனுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த கிராங்க் பார் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த நான் மைய பகுதிக்கு வந்துடுறேன். இந்த மைய பகுதியில் அப்படிங்கும்போது இந்த ரூஃப் ஸ்லாபினுடைய வெயிட் எப்படி இருக்குன்னு சொன்னால், இதனுடைய அழுத்தம் ஏற்படும் போது பெண்டிங் மொமெண்ட் இப்படி தான் இருக்கும். இந்த டிராயிங்ல நான் காட்டுற மாதிரி. ஸோ இதில் கீழே பாட்டம்ல இருக்கும் போது என்னன்னு சொன்னால், கம்ப்ரெஷன்ல நமக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் டென்ஷன் வைஸ் வீக்காக இருக்கும். ஸோ டென்ஷனை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம என்ன செஞ்சிடும், எல்லா இடத்துலையுமே நமக்கு ஸ்டீல் ராட் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டென்ஷன் இந்த இடத்துல வீக்கராக இருக்கிறதுனால பாட்டம்ல இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ இதே ராட் அப்படியே மேலே போகும்போது ரெண்டு சப்போர்ட் ஏரியா வரும்போது டாப்ல போயிருது. ஸோ இந்த இடத்துல கம்ப்ரெஷனுங்கிறது பாட்டம்ல வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்கும், டென்ஷன் டாப் லெவலில் நமக்கு லோவாக இருக்கும். ஸோ இதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சிடறோம்னா, டாப் லெவலில் அதை மெயின் ராடை வந்து கிராங்க் பண்ணி மேலே ஏற்றி அதை நம்ம ரெசிஸ்ட் பண்ணிடணும். இது சப்போர்ட் ஏரியாவில். அண்ட் நம்மளுடைய ஸ்லாப் ஏரியாவில் வரும்போது பாட்டம் லெவலில் அதனுடைய பெண்டிங் மூமெண்ட் அதனுடைய டென்ஷனை நமக்கு வந்து இப்போ பிரச்சனையாக இருக்கிறதுனால அதை பாட்டம் லெவலில் கொடுத்து ஒரே ராடை ரெண்டு வேலைகளை பயன்படுத்துறதுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால் அந்த கிராங்க் அப்படிங்கிறத நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இது நிறைய இடங்களில் L/4 அப்படிங்கிற ப்ரொசீஜரில் பீமுக்கும் சரி ஸ்லாபுக்கும் சரி அதே மாதிரி தான் ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த கிராங்க் ராட்ல நம்ம ஒரு கண்டினியூஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கிராங்க் ராடும் சரி அந்த ஸ்லாபும் சரி ஒரே ராட்ல போயிட்டு நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிறதுனால நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை வந்து கண்டினியூஸ் ஸ்லாபா நமக்கு கொடுக்கும்போது இன்னுமே சப்போர்ட்டுங்கிறது ஒரு கூடுதலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. ஓகே.